ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ஆனாலும் ஒருத்தனை இப்படிலாம் வந்து குழப்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதாவது கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவும் சரி அவன் நண்பனும் சரி போட்டு குழப்பி விட்டாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்வதிக்கு கடைசியாக வந்து ஒரு ட்விஸ்ட்டு கமருதீனுடைய அக்கா வந்து கொடுத்தாங்க. அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ஃப்ரீ டாஸ்க்கு என்னப்பா இந்த சீசனில் ரொம்ப போரிங்கான ஒரு டாஸ்க் தான். எந்த ஒரு ஹைப்புமே இல்லாத ஒரு சீசனாக இது வந்து திகழ்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ அதில் இப்போ ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான். என்னென்னா கமருதீன் பற்றி அவங்க அக்கா வந்து பார்த்திங்கன்னா பார்வதி ஹேட்டராக வந்திருக்காங்க. பார்வதி வந்து நீ லவ் பண்ணுறதெல்லாம் வெளியே போய் பார்த்துக்கோ, இங்கெல்லாம் பண்ணாத. இன்னொன்று வந்து அவள் என்ன அக்கான்னு கூப்பிட்றா பார்த்தியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து மூஞ்சி தூக்கிட்டு நடக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லிட்டாங்க. இன்னொரு சைடில் வந்து அவர் நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதும் நம்பிடலாம், அரோரா நம்பாதன்ட்டாங்க. ஆனால் அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து உங்க கூட இருக்க ஃப்ரெண்டாக இருந்து நிறைய விஷயங்கள் உன்னை பற்றி வெளியே கொண்டு வந்தா, பாசிட்டிவாக இருந்தா. அதனால் நீ வெளியே வந்து அவனை மதிக்க மாட்டேன்னு சொல்கிறல்ல, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கமருதீன் அப்படிதானே சொல்லிகிட்டு இருந்தா அரோரா. நான் வெளியே போய் கமருதீன் பேச மாட்டேன்ட்டு. அப்படிலாம் வந்து பேசாமல் இருக்காத, என் பையன் தம்பி வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து மச்சான் ஒன்று வச்சு கேம் ஆடுறான்றான். அவனுக்கு ஒரே குழப்பம். ஏடா அக்கா அரோரா வேணுன்றா, ஃப்ரெண்டு வந்து வேணான்றான். அக்காவுக்கு பார்வை பிடிக்கலை, சரியா? குனிஞ்ச தலை நிமிராதன்றா, அக்கான்றான்றான். அங்கிட்டு அவன் வந்தால் பாரு நல்லா இருக்கானா, கரெக்டாக இருக்கான்றான் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனுக்கு ஒரே குழப்பம். ஐயோ, சும்மாவே அவனுக்கு வந்து எதுவும் புரியாது கமருதீனுக்கு சொன்னானே. இதில் 2 சைடுமே இருந்து 2 விதமாக கொலை போட்டிங்கன்னா அவன் என்னத்தை பண்ணுவான்? அப்படியே பேன்னு இருக்கான். என்ன பண்ணுன்னு தெரியாமல் திவ்யாவெல்லாம் கட்டி பிடிச்சி, சாரி திவ்யா, அவங்களோட ஃபைட் பண்ணது தப்புன்னு சொன்னாங்க. நீ தப்பே பண்ணல, அவள் தான் அவனை ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே போய் அவளை போய் 3 தடவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் முகமது. இதுலேருந்தே புரிஞ்சிருச்சா? அடுத்து அதெல்லாம் வந்து கேட்டோன்னே இவளை கட்டி பிடிக்கலாம் வேணாமா? அவள் வேறு கேட்குறா ஹக்கு வேணும்ன்ட்டு. என்ன பண்ணுறது? சரி வா கட்டி பிடிப்போம் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் கானாவினத்துடைய நட்பு நல்லா இருக்குன்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கானா, இவங்களும் அதே மாதிரி தான். கானாவினத்தை வந்து நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக இருக்கு உங்கள் 2 பேரும் நட்பு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ தான் ஹைலைட்டே பார்வதி நிறைய வந்துட்டாக்கா, நாங்கள் வெளியே வந்து எல்லாம் பார்த்துக்குறோம்க்கா, இங்கே நாங்கள் இருக்கோம். அது நீங்கள் சொல்லாதீங்க, செய்யுங்க, இங்கே ஒழுங்காக இருங்க அப்படின்றாங்க. அப்புறம் கண்டிப்பாக நாங்கள் பெருமைப்படுத்துவோங்க அப்படின்னோடனே, உங்கள் அம்மாவை நீங்கள் பெருமைப்படுத்துங்க, ஏன் அந்த தம்பியை நான் பார்த்துக்கிறேன், என்ன பெருமைப்படுத்துவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ பார்வதிக்கு வந்து ஐயோ என்னடா இது இந்த போர்டு போட்டா ஒரே போடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே போர்டு தான். ஸோ பார்வதி மிரண்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான். அப்புறம் அவங்க அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ கமருதீன் ஃபேமிலியும் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டார்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இப்போ கமருதீனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. பட் இருந்தாலும் இன்னமும் அவங்க உட்காந்து பேச தான் போகிறாங்க, பார்வதியும் கமருதீனும். பார்வதியும் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் கரெக்டாக தான் ஆடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா வந்து பூசினாப்பில் சொன்னாலும் கமருதீனுடைய ஃப்ரெண்டும் சரி, ரியாவும் சரி பொழிச்சுன்னு வச்சுட்டாங்க பார்வதி. அதை கேட்டுட்டு அவங்களுடைய கேமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுறாங்களா, பழைய பார்வதியாக இறங்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்